CMA இன்டர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? ரெஸ்ட் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும். பிரேக் எடுத்துக்கோங்க. எல்லா எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஒரு பேப்பர் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், சிலருக்கு லா ஈஸியாக இருக்கும், சிலருக்கு கார்பரேட் அக்கௌண்டிங் ஈஸியாக இருந்திருக்கும், சிலருக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஈஸியாக இருந்திருக்கும், சிலருக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கும். கொஸ்டின் பேப்பர் ட்ரிக்கியாக வந்திருக்கலாம். நான் பாஸ் ஆகணா ஃபெயில் ஆகணா எந்த திங்கிங்கும் வேண்டாம். எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது ரெஸ்ட்டு தான். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். நான் தூங்கி எந்திரிக்கணும் நல்லா அப்படின்னா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் ஒரு ட்ரிப் போகணும், இல்லை நான் மூவிக்கு போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகணும், எஸ் வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், நல்லா பண்ணியிருப்போம். டோன்ட் திங்க் டூ மச். இப்போதைக்கு அட்லீஸ்ட் அடுத்து நம்ம என்ன பிளானுங்கிறத பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஆகுது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி டு மூவ் ஆன். அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.